ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நம்ம குரம்மா நம்ம கூட உண்மையிலேயே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். குரம்மா ஓங்காரத்தில் ஒடுங்கிட்டாங்கன்னு யாரும் என்ன வேண்டாம். குரம்மா இப்போவும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறத நிரூபிக்கிற உண்மைதான அற்புதம் தான் இது. இங்கே மருவத்தூரில் விஜயான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு நடுத்தரமான குடும்பம். அவங்களுக்கு 3 பெண் குழந்தைங்க, ஒரு பையன். அவங்களுக்கு 3 பொண்ணுங்களும் நல்லா வயசு வந்திருக்கு பொண்ணுங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு, பெரிய பொண்ணுக்கு சரின்ட்டு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணாங்க. அவங்க ஜாதிக்காரவங்களையே, அப்படி ஜாதிக்காரவங்களே பார்த்து வரன் பேசி அம்மா சொன்னபடி முடிக்கிறதுக்கு போனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல சரின்னு சொல்லி சம்மதிச்சுட்டு அவங்க பேசி முடிவு பண்ணி உறுதி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்களோ எது நினச்சாங்களோ தெரியல, திருப்பி 1 மாதம் கழித்து எங்களுக்கு இன்னும் 2 பவுன் சேர்ந்து போடணும், அப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம், அப்படி இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் வேறு இடம் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளையோட அம்மா சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே இந்த விஜயா என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நாம் சரி இவ்வளோ தூரம் நிச்சயம் பண்ணி உறுதி பண்ண நேரத்து பண்ணிட்டு திடீர்னு மாற்றவும் முடியாது, இவங்க எப்படி சொல்கிறாங்களே, நம்ம ஏதாச்சும் ஒரு கடனை வாங்கி போட்டுருவோமா அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ உடனே அம்மா சொல்லியிருக்கு, நீ அவங்க வட்டிக்கெல்லாம் வாங்கி செய்ய வேண்டாம், இந்த இந்த இதுக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதா இல்லை, நாங்கள் வேறு இடத்த பார்த்து கொடுத்துக்குறோம், நீங்கள் வேறு இடத்துல கூட பார்த்துக்கங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா முத நாள் இந்த விஜயா கனவுல சொன்னாலும் விஜயாவுக்கு என்னன்னா, ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம், கூடி வந்த இதை நாம்பளாக இந்த 2 பவுனுக்காக நிறுத்திடுவோமா, நம்ம வட்டிக்குனாது வாங்கி போட்டுடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கு. நினச்சிக்கிட்டு அம்மா சொன்ன பதிலை சொல்லவும் பயந்துக்கிட்டு அவங்ககிட்டையும் சொல்லாமல் இருந்தோன்னே, அன்னைக்கு மறுநாள் நைட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கு, எப்படியாச்சும் எங்கேயாச்சும் கேட்டு பாருங்கள், இப்போ கிடச்சிச்சின்னா 2 ரவுண்டு போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அம்மா திரும்பவும் அது விஜயா கனவுல சொல்லியிருக்காங்க, நீனு வட்டிக்கு வாங்கி கடன் பண்ணினா நகை போட்டு கல்யாணம் பண்ணலாம், அவங்க திருப்பி உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நீ கடன் வாங்கி கடன் கொடுத்து கல்யாணம் பண்ணி ஆரம்பிச்சின்னா உன் குடும்பம் நடுத்தருக்கு கொண்டு பிச்சை எடுக்கும், அது பரவாயில்லையா, இல்லை இந்த வேற என்ன வேண்டான்னு சொல்கிறியா நான் சொன்னபடி அப்படின்னு அம்மா கேட்டிருக்காங்க. இது அப்படியே பயந்துக்கிட்டு, என்னோட அம்மாவே எப்படி சொல்லுதே, நம்ம அந்த வரனை வேண்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனசில் தைரியத்தை உழைச்சிட்டு, இல்லை எங்களுக்கு வேண்டாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எனக்கு வேண்டாம், நீங்கள் வேறு இடத்துல உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க, நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் இடத்துக்கு அந்த இடத்துல நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தைரியத்தை வரவழைச்சிட்டு சொல்லிடுச்சு. சொன்னோன்னே சொல்லிவிட்டு 1 மாதம் வரைக்கும் இவங்களும் பதில் பேசலை, அவங்களும் பதில் பேசலை, என்னடா அப்படி ஆகி போச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்காங்க. உடனே 1 மாதம் கழித்து அம்மா சொன்னபடி இவங்க சொன்ன பதிலை சொன்னதுனால 1 மாதம் கழித்து அந்த பையன் ஃபோன் பண்ணியிருக்கான் மாப்பிள்ளை, நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, கட்டின துணியோடு வந்தால் போதும், எனக்கு எந்த ஒரு நகையும் வேண்டாம், அந்த 2 பவுனும் நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். இந்த முதல்ல 2 பவுனும் எச்சா போட சொல்லி கேட்டது அந்த பையனோட அம்மா, அது அந்த பையனுக்கு தெரியாது. அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி நீ வேண்டான்னு சொல்லி அனுப்பு, அவங்களே வழியிக்க வருவாங்கன்னு சொன்ன மாதிரியே திருப்பி அவங்களே அந்த பையனே வழியிக்க பேசி சமாதானப்படுத்தி திருப்பி இந்த கல்யாணத்தை இவங்க விருப்பப்படி என்ன செய்கிறேனாங்களோ அதன்படி செய்ய சொல்லி கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பையன் அது கூட வேண்டாம், அவங்க பொண்ணு கட்டின துணியோடு வந்தால் கூட போதும், நான் காப்பாற்றிக்கிறேன், நான் படிச்சிருக்கேன், வேலையில் இருக்கேன், பொண்ணும் படிச்சிருக்கு, நாங்கள் பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்க கஷ்டப்பட போகிறதையும் அம்மா தாங்கிக்கல, அதே மாதிரி அவங்க அந்த பொண்ணோட கல்யாணத்தையும் இது நல்லபடியாக நடக்கும்னு தெரிஞ்சு எஸ்ட்டு அவங்க ஆசைப்படுறது பேராசைங்கிறத தெரிஞ்சு புத்தி புகட்டி விஜயாவையும் காப்பாற்றி கடன் வாங்க விடாமல் தடுத்து அந்த கல்யாணத்தையும் நல்லபடியாக அம்மா நடத்தி கொடுத்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அம்மா நம்மளோட செயல்பாட்டுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம உடன் இருந்து எந்த ஒரு ஆபத்துலேருந்து நம்மளை எப்படியெல்லாம் மீட்கலாம், கை கொடுத்து மீட்டு நம்மளை கரையேற்றலான்னு தான் பார்க்குறாங்க ஒழிஞ்சு அவங்க ஓங்காரத்தில் ஒடுங்கியிருந்தா இந்த விஜயா பேசுனது அம்மாவுக்கு கேட்டிருக்காது. அம்மா சொன்ன பதில் படி அவங்க நடந்ததுனால இந்த அற்புதம் உண்மையிலேயே அந்த கல்யாண தடையை நீக்கி கல்யாணமும் பண்ணியிருக்க முடியும். அதில் அம்மா சொன்னது உண்மைங்கிறது இதுலேருந்து நிரூபிக்கப்படுது. அம்மா நம்ம உடனே ஒவ்வொருத்தர் கூடயும் அம்மா உடன் இருக்கிறாங்க. அம்மாவை புரிஞ்சு நடங்க, பக்தியாக இருங்க, அன்பு செலுத்துங்க எல்லார்ட்டையும். அதேமாரி
ஆன்மீகத்துக்குன்னு செலவிடுங்க, தர்மம் செய்யுங்க. தர்மம் செஞ்சால்தான் கர்மம் நீங்கும். கர்மம் நீங்கினால்தான் நம்மளோட காரிய தடைகள் விலகும். அதனால எல்லோரும் தர்மத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தர்மம் செய்யும்படி கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி.